ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். விதேகமுக்தனுடைய நிலைக்கு நாம் எப்படி வர முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான வழிகளை காட்டி கொடுத்தார். இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் மனசு வெளியில் கிளம்புறதாட்டு இருந்ததுன்னா அதை உடனே அந்த பிரம்ம பாவனைக்குள்ள திருப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வழியை காட்டி கொடுக்கிறார். பாடலை பார்க்கலாம். மனததுதான் நவிச்சார தசையில் மைந்தா மயக்கமுறும் ஜகமுதலாய் தோற்றினாலும் மனதுருவை மாறாது விசாரம் செய்தால் மனததுதான் மகத்தான சித்தே ஆகும். மனததனை எளிதாக ஜெயித்தெப்போதும் மகத்தான சித்துருவே ஆக வேண்டி மனது முதல் எல்லாம் சித்தே அது நாமென்றே மாறாது சிந்தித்து சாந்தனாவாய். நல்ல தெளிவுக்கு வந்த பின்னர் இந்த மனமானது உடல் உலக பாவனையில் லயிச்சு இருக்கும் பொழுது மனதினுடைய கற்பனையாட்டு இந்த உலகம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் தெரிந்தாலும் இங்கே ஏற்கனவேயே உண்மை விசாரத்தின் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தன்மையினால் இந்த சலிக்கின்ற இந்த ஒரு மனம் என்ன பண்ணுகிறதுனா மகத்தான சித்ரூபமாகவேயே அந்த இடத்துலவேயே தான் இருக்கும். அதாவது புற விஷயங்களில் உள்ள நினைவுகள் வந்தாலும் இங்கே ஏற்கனவேயே இந்த பிரம்ம பாவனையில் விசாரம் பண்ணி அதை மனதினுடைய இயல்புகள் எல்லாமே ஏற்கனவேயே விசாரத்தினால அறிந்து தெளிவு பெற்றிருக்கிறதுனால இந்த மனம் புற விஷயங்களில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனைக்கு உள்ளே போனாலும் போன நிமிஷத்துலவேயே உள்ளுக்குள்ளே வந்துடும், அது நிற்காதுன்னு சொல்கிறார். எப்படின்னா உஷ்ணம் அக்னியை நீங்காதது மாதிரி ஒரு விறகு கட்டையில் நெருப்பு இருக்குது, நல்ல எரிஞ்சிட்டு தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் அந்த கட்டையினுடைய மற்ற பக்கங்களில் பிடிக்கும்போது அந்த கட்டையினுடைய சூடு அந்த இடத்துல இருக்கும் இல்லையா. நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த கட்டையில் அந்த சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் தாழ்வான செயல்களை செய்யக்கூடிய இந்த ஒரு மனம் விவகார நிலையில் இந்த ஜெகத்தை அடிக்கடி தோற்றிக்கொண்டே தான் இருக்கும். அது அப்படித்தான் பண்ணும். அப்படி இந்த உடல் உலக விவகாரங்கள்னால பந்தப்பட்ட இந்த மனதை நாம் என்ன பண்ணணும்? ஏற்கனவேயே இது பந்தப்பட்டு தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம விசாரத்தினால இது நாம் ஒரு தெளிவை அடைந்ததுக்கு அப்புறமா இந்த மனதில் திரும்பவும் அந்த சம்ஸ்காரங்கள் எழும்போதே நான் அந்த பிரம்மமாகவேயே இருக்கிறேன், பிரம்மமே நான் அப்படிங்கக்கூடிய உறுதியான பாவனையை பண்ணி 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 இங்கே இருக்கிறது என்னை தவிர வேற ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிறது பிரம்மமே தான், நானே அது, என்னை தவிர வேற ஒன்றுமே இல்லை, இங்கே கூடிய உறுதியான நிலையில் நின்று நாம் அந்த அமைதி நிலையை அடைய முடியும்னு உறுதிப்படுத்துகிறார். அடுத்த பாடலை பார்க்கலாம். அனகரிவான பரபிரம்மம் தானே அவிதையினால் அசைவுற்று மனதாய் தோற்றும் வினவும் அறிவான பரபிரம்மம் தானே வித்தையினால் அசைவொரு மேல் பரமே ஆகும். மனததுவும் சலனமுடன் இருக்குமாகில் மகத்தான ஜீவபர ஜகமாய் தோன்றும். மனததுவே சலனமில்லாதிருக்குமாகில் மாசற்ற அறிவான பரமே ஆகும். இந்த பாடல என்ன சொல்றாருன்னா, இங்கே இருக்கிறது அந்த பிரம்மமே தான், அந்த சைத்தன்ய ஸ்வரூபமான சுகஸ்வரூபமான அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, அது அவிதா வாசையினால அதாவது அஜ்ஞானத்தினால அசைவுற்ற தன்மையினால மனம்ங்கிற மாதிரி அதுவே தான் தோன்றுகிறது.
மரத்தை அசைக்கிற காத்து மாதிரி இந்த மனம் அசைகின்ற தன்மையினால இந்த உலகம் உடல்ங்கிறது தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். தண்ணியில் உப்பு கரையிறது போல இந்த மனம் ஒன்றில் நிலைத்து விட்டால் அந்த அசைவில்லாத குற்றமற்ற அந்த பரஸ்வரூபம் நாமே தான் ஆக முடியும். இப்போ மனம் அசைந்தால் அது எப்படி விவகாரங்களை தோற்றுவிக்கிறதுனா ஆசை, கோபம், பயம், துக்கம், மதம், ஆச்சரியங்கிற மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் விட்டு அந்த விஷயங்களில் மனம் ஆழ்ந்து விட்டால் இந்த ஜகம் உண்மைங்கிற மாதிரியான காட்சிகளை தோற்றுவித்து கொண்டே தான் இருக்கும். அதே மனமே அசைவற்று நான் அதுவாகவே இருக்கிறேன், அதுவே நான்கக்கூடிய பரபாவனையில் லைத்தடிச்சுன்னு உண்டுமானால் அந்த பரப்பொருளே நான் சொல்லிட்டு ஆக முடியும். இது ஒன்று தான் வழி, இதை விட்டால் வேற வழியே கிடையாது. அதனால பிரம்ம பாவனையை திடப்படுத்திக்கோன்னு சொல்றார். ஆதலினால் அறிவுற்ற மனதேகாதி அகிலமுமே அறிவான பிரம்மம் என்றும் பேதமில்லா அப்பிரம்மம் தாமே என்றும் பிரிவரவே எப்போதும் சிந்தை செய்து சாதகமாம் சிந்தனையால் மனதை வென்று சலமனதின் சலனமெல்லாம் தவிர்ந்த பின்னர் ஓதிய அச்சிந்தனையும் ஒழிந்தெப்போதும் உணர்வுருவாம் பரமாகி சாந்தனாவாய். இப்போ பரபிரம்ம பாவனையிலவையே திடப்படுத்திக்கோ. இப்படி திடப்படுத்திக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த மனதினுடைய கற்பனையாட்டு தெரிகின்ற இந்த தேகங்கள் அனைத்தும், இந்த ஒரு உடம்பு மட்டும் இல்லை, இந்த ஒரு உடம்பு இருக்கிறதுனால மற்ற எல்லா உடம்பும் இருக்கிறதுன்னு நம்பும்படியான காட்சிகள். அப்போ என்ன செய்யறதுன்னா அந்த மனதினுடைய கற்பனையான இந்த சரீராதிகள் எல்லாம், இந்த சரீராதிகளோடு தொடர்பு உடைய இந்த ஒரு உலகம், இவை எல்லாமே அந்த அறிவு சுரூபமான அந்த பிரம்மங்கிறது தெரிஞ்சிடும். பேதமே இல்லாத அசைவற்ற அந்த பிரம்மம் நானேங்கிறதும் புரிஞ்சிடும். அப்போ இந்த ரெண்டுலேயும் என்னன்னா ஐக்கிய பாவனையை மட்டுமே சர்வசதா சிந்தனை பண்ணணும். இதுலேயும் பிரம்மம் தான் இருக்கு, அதில் செய்து கொண்டு இருக்கிறதும் அந்த பிரம்மம் தான் இருக்கு. அப்போ இந்த ஐக்கிய பாவனை ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய பாவனையை மட்டுமே சர்வசதா சிந்தனை பண்ணி புற விஷயங்கள்ல விமர்சிக்க தோன்றது. என்னத்தினால விமர்சிக்க தோன்றது? என்னிலிருந்து அது வேற, அது என்னவோ பண்ணின்னு இருக்குன்னு. இப்போ இவர் என்ன சொல்லிட்டார்னா, எது அசையறது எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய காரணம்தான். அப்போது பிரம்மத்தினால தான் அது எல்லாமே அசைகிறதே தவிர பிரம்மம் இல்லைன்னா மனது அசையாது. அப்போ பிரம்மம்தான் மனது அசைவதற்கு காரணமாட்டி இருக்குங்கிறதுனால மற்ற விஷயங்கள்லையுமே நாம் பார்க்கறது எதைத்தான் பார்க்கணும்? அந்த மனதை விட்டுட்டு அதுக்கு அடித்தளமாட்டி இருக்கக்கூடிய பிரம்மத்தவையே பார்க்கணுங்கிறார். அப்போது இங்கே இருக்கிறத நானும் பிரம்மம், புறத்தில் தெரியக்கூடிய அத்தனை சரீராதிகள் இந்த உலகம் பூராவுமே பிரம்மம். அப்போ இந்த மாதிரியான ஐக்கிய பாவனையே சர்வசதா சிந்தனை பண்ணி கற்பனையாட்டு உதிக்கக்கூடிய இந்த மனதை வென்றுவிட முடியும். இப்படி இந்த மனதை வெல்வதனால அந்த ஆத்மஸ்வரூபத்தில் உணர்வுருவாக பரமாகவேயே சார்ந்து சாந்த சுரூபனாக நிலைத்து நிற்க முடியும்னு காட்டி கொடுக்கிறார். இப்படி காட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த அனுபவத்தை பற்றி பேசுகிறார். தீங்கான சித்தமுதல் எவையும் இல்லை, திருஷ்யமாய் தெரிகின்ற ஜகமும் இல்லை, ஆங்காரம் முதலியதோர் அணுவும் இல்லை, அகிலமுமே அகண்ட பர பிரம்மமேயாம், நீங்காமல் எங்குமோர் நிறைவாய் நின்ற நிமல அறிவான பரம் நாமே என்று தூங்காது தூங்கும் நிலை கிட்டும் மட்டும் தொடர்பாக சிந்தித்து சாந்தனாவாய். இங்க நமக்கு தீங்கு செய்யத்தக்கதுபடியான சித்தம்ங்கிறது இங்கே இல்லவே இல்லை.
ஏன்னா சிந்திக்கத்தக்க சித்தமானது எந்த வினாடியும் பரஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அதுவே அறிவு ஸ்வரூபம்னு தெரிந்து கொண்டாச்சு. நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அறிந்து கொண்டாயிற்று. இவைகள்னால தான் அனைத்தும் நடைபெறுகிறதுங்க கூடியதான முழுமையான உறுதி செய்து விட்டால் அங்கே சித்தம் சிதறாது. அப்போ எந்த வினாடியுமே அது சிவஸ்வரூபமாகவேயே இருக்கும். இந்த சித்தம் சின்மயமான சிவமானால் நானாவித நாம ரூப குணங்களோடு கூடிய இந்த ஜகம் தோன்றவே தோன்றாது. அப்படி இந்த ஜகம் வெளிப்படாத தன்மையானால இப்போ நான் எனது என்னுடையதுன்னு அபிமானிக்கக்கூடிய அகங்கரிக்கக்கூடிய இங்கே மனம் புத்திங்கிறது இங்கே வேலையே இல்லாமல் போயிடுது. ஏன்னா இங்கே தனிப்பட்டதுங்கிறது இல்லவே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. அப்போ என்ன ஆகிறது, காரிய காரணங்கள் எல்லாமே அவங்களுடையது, யாருடையது, பிரம்மத்தினுடையதுன்னு ஆகி போயிடுது. இப்போ இங்கே சித்தத்துக்கோ அங்கே விவகாரங்களுக்கோ இடமே இல்லை. தனிப்பட்ட என்னுடைய விருப்பம் என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுது. அப்போ இது எப்படி தீங்கு விளைவிக்கும், தீங்கு விளைவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே சித்தங்கிறதும் இல்லைன்னு சொல்லிடுறார். அப்போ மனம் புத்திங்கிறது அணுவளவும் இல்லை. அகங்காரம் இல்லாத தன்மையினால அனைத்துமே பரஸ்வரூபமாகிய பிரம்மமே ஆகிடுது. இந்த எண்ணத்தை தைலதாரை போல இடைவிடாது சிந்தித்து கொண்டே இருந்தால் காட்சிகளில் நமக்கு விவகாரங்கள் தெரியறது இல்லை, கேள்விகளில் ஒரு கலக்கமும் நமக்கு கண்டிப்பாக வராது. அங்கே இருக்கிறது எல்லாம் ஒன்றே, அது சுத்த சிவமே, அது சுத்த பிரம்மமே, அதுவே நான்கு கூடிய ஒரு பூரணத்துவம் நமக்கு வந்து விடுகிறது. அதாவது இந்த அறிவு சொரூபமான உறக்கம்ங்கிறது எப்படின்னா தூங்காது தூங்கும் நிலையை சொல்றார். இது சகஜமாகவேயே பெற்று சாந்த நிலையை நம்மால் அடைய முடியும். அப்போ இங்கே விவகாரங்களுக்கு இடமே இல்லைங்கிறதுனால மனம் தானாகவேயே அங்கே அமைதியில் ஆழ்ந்து விடுகிறது. அமைதிங்கிறது அதனுடைய சொரூபமே அதுதான். அப்போ இந்த அமைதியை நான் வெளியில் ஏதாவது ஒன்று வேணுங்கிறத தேடி பெற வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீ உன்னை அறிந்து நீயே அமைதிப்படுத்திக்கொள், உன்னால் அமைதியோடு இருக்க முடியும். நீ சுத்த சாந்தனாகவேயே இருக்கிறாய், நீ அமைதியானவனாகவேயே இருக்கிறாய். அமைதியும் ஆனந்தமுமே உன்னுடைய ரூபங்கிறத நீயே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சீடனுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரார். ஆனந்தவித ஜன்மத்தில் அனுஷ்டிப்புற்ற அறங்களெல்லாம் பரிபாகமானவர்க்கே கனந்தரும் இப்பரபிரம்ம ஞானம் சற்றும் கலங்காத மனதிடையில் எளிதாய் தோன்றும். தினம் தினமும் தவறாமல் இச்சன்மத்தில் திடமாக பரஞான அபியாசத்தை மனந்தனினால் செய்வோருக்கே மனதின் சுத்தி மருவிய பின் பரஞானம் மனதில் தோன்றும். இந்த விசார மார்க்கம் இருக்கே, இது ஒரு பிறவியில் கிடைக்காது. அப்போ பல பிறவிகளில் செய்த புண்ணிய பலத்தினால இது கிடைச்சிருக்குங்கிறதுனால நீ இதை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு அப்படிங்கிற மாதிரியான உபதேசத்தை இங்கே கொடுக்கிறார். நாம் அறியாமையினால பல கோடி ஜென்மம் எடுத்ததினுடைய பலநாட்டு உண்மையின் நிலையில் பெற்ற புண்ணியமும் தர்மமும் இந்த ஜென்மால மனிதனாக மனித தேகத்தை எடுத்திருக்கக்கூடிய நமக்கு இது கிடைத்திருக்கிறது. அப்படி அறங்களான பூர்வ புண்ணியம் சிந்தித்த தன்மையினால களங்கமே இல்லாத அந்த பிரம்ம ஞானம் நமக்கு தோன்றுகிறதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்மவியல் பாடங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ அதை நாம் சரியான வழியில் பயன்படுத்திக்கணும். அப்போ பல கோடி ஜென்மங்களில் நாம் பண்ணின அதனுடைய தர்ம பலன்களும் புண்ணிய பலன்களும் நமக்கு சரியான வழியில் நமக்கு கொண்டு வந்து காட்டி இந்த ஆன்மவியல் பாடங்களை நமக்கு அறிஞ்சிக்க வைக்கிறது.
அப்போ இது ஒரு பிறவியில் கிடைக்கல, அப்போ பல பிறவிகளாட்டு நமக்கு தொடர்ந்து கிடைத்த புண்ணியத்தினுடைய பலன் இந்த பிறவியில் மனித தேகம் எடுத்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆன்மவியல் பாடங்கள் கிடைக்கிறதுனா அது அவர்கள் செய்த பாக்கியம். அப்போ தெய்வங்களினுடைய கிருபையினாலும் குருதேவருடைய ஆசியினாலும் கிடைத்த இந்த பொக்கிஷமான அந்த ஆத்ம ஞானத்தை உறுதியான மனநிலையுடன் அபியாசித்து வர வேண்டும். சரி, இதுதானே, இதனால நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னு உண்டுமானால் ஒரு நிமிடத்துலவேயே இந்த மனம் கீழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிடும். அதனால் இந்த ஞானம் எப்படிப்பட்டதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய சீடனுக்கு இதை வலியுறுத்துறார். ஏன்னா இந்த பாடங்களினுடைய இந்த குருவினுடைய இந்த உபதேசத்துக்கும் இந்த மனதினுடைய விசாரம் லேசில் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஞான மார்க்கத்தில் நீ இப்படி வந்திருக்கிறங்கிறதே பெரிய பாக்கியம். அப்போ தட்டி கொடுக்குறார், நீ பாக்கியம் செய்தவன்பா அப்படின்னு. அதனால் நீ உறுதியான மனநிலையில் நீ இதை அபியாசம் பண்ணி கொண்டே வந்தே ஆகணும். இப்படி வந்தால் மட்டுமே தான் சித்த சுத்தி ஏற்பட்டு மனம் மகத்தாகி இந்த பிரம்மஞானம் மனசில் எப்போதுமே நிலச்சி நிற்கும். நீ கொஞ்சம் விளையாட்டாட்டு நீ உலக விஷயங்களில், ஏன்னா நிதாகர் அப்படி தானே உலக விஷயங்களில் போகிறார். அதனால் இவர் எடுத்து சொல்கிறார், இது எப்பேற்பட்ட பாக்கியம் தெரியுமா, நீ அதை அசால்ட்டாக நீ விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அதை அவர் அதனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த ஒரு பாடல். ஏன்னா பல கோடி ஜென்மத்தில் செய்த ஒரு பாக்கியம்தான் உனக்கு இந்த ஜென்மாவில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆத்ம ஞானம். அதனால் கிடைச்ச இந்த ஆத்ம ஞானத்தை நீ உறுதியான மனநிலையிலவையே வச்சிருந்து நீ அபியாசம் பண்ணிகிட்டே வந்தாதான் அது அதனுடைய பலன். இல்லைன்னு உண்டுமானால் மனம் தானே திரும்பவும் ஏதாவது ஒரு விளக்க விவகாரங்களில் ஈடுபட்டு மனம் வெளி விஷயங்களில் போயிட்டு திரும்பியும் பிறப்பு இறப்புங்கக்கூடிய ஒரு சம்சார துக்கத்துக்குள்ள ஆழ்த்திடும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுறார். தனது மனோ முயற்சியினால் பிரம்மாபியாசம் தவறாது செய்து மனோ ஜெயம் பெற்றோர்க்கே அனைய பர உணர்வு எளிதாய் உதிக்கும் அன்றி அந்நியர்க்கு எளிதாக உதிக்காதென்றும் சொன்ன உணர்வு சுகம் நல்கும் துயரை தீர்க்கும் சுபத்திற்கும் சுபமாகும் சுலபமாகும் ஜனன முதல் விகாரமெல்லாம் தவிர்த்து தன்னை சத்திய சித் சுககனமாம் பரமே ஆக்கும். மனோமுயற்சியினுடைய பலனை சொல்றார். இது என்ன செய்யுங்கிறத சொல்றார். நம்முடைய முழுமையான மனோமுயற்சியினால எப்படின்னா எல்லாமே நீதான், இங்கே பிரம்மமே தான், இங்கே அதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அதுக்கிட்டக்க முழுமையாட்ட சர்வார்ப்பணம் செய்து முடிந்த தன்மையினால அப்போ இந்த பிரம்மபியாசம் எல்லாமும் சர்வசதாமும் உணர்வு பூர்வமாக இருக்கிறது. அதனால் அது தாமாகவேயே அது உதிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இதனால் என்ன ஆகிறது, புற விஷயங்களில் இருக்கக்கூடிய உணர்வுகள் மறைகிறது. அப்போ அக உணர்வோடு கூடிய பக்குவ ஆன்மாக்களுக்குத்தான் இந்த நிலை வருமே தவிர கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ங்கிற மாதிரியான புற விஷயங்களில் உலக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த ஆத்ம ஞானம் சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா அங்கே மனம் வெளி விவகாரங்களில் ஈடுபட்டுருக்கு, வெளி விவகாரங்களில் பிடித்தம் இருக்குது. ஆனால் பக்குவிகளுக்கு என்ன ஆகிறது, வெளி விவகாரங்களில் விஷயம் இல்லைங்கிறதுனால இதில் என்ன போகிறது, மனம் இயல்பாகவேயே அகநாட்டம் உடையதாட்டு மாறி அக உணர்வோடு கூடிய பக்குவ ஆன்மாக்களாக அது மாறிவிடுகிறது. இப்படி இந்த அக உணர்வு, அதாவது பூரண ஞானம்ங்கிறது நமக்கு இயல்பாகவேயே சித்தியாகி எடுத்துன்னு உண்டுமானால் அதுவே தான் உண்மையான ஒரு சுகத்தை கொடுக்கும். அப்போ என்னாகும், இந்த உடல் உலகம்ங்கிறதுக்குண்டான அதுலேருந்து வரக்கூடிய சுகானுபவங்கள் மறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆத்ம சுகம்ங்கிறது தானாகவேயே சுலபமாக சித்திக்கும். அந்த சுகம் இருக்கிறதே அது ஜனன மரண விவகாரங்கள் எல்லாத்தையுமேயே மனசுலேருந்து நீக்கி நம்மை
எப்பொழுதுமே சச்சிதானந்த ரூபமான அந்த பிரம்மமே ஆக்கிவிடும். அப்பேற்பட்ட சக்தி அந்த மனோமுயற்சிக்கு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த பிரம்மத்தை நாம் அபியாசிச்சுட்டு வரணும். அதாவது உறுதியான மனநிலையோட இந்த ஆத்மஞானத்தை விடாமல் அபியாசித்து வர வர நாம் அந்த பரபிரம்மே ஆக முடியுங்கிறதுக்கு உண்டான உத்தரவாதத்தை இவர் கொடுக்கிறார். அதாவது இது சுலபம். விவகாரங்களில் இருந்து மனதை திருப்புறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அங்கே போனால் ஆபத்துன்னா நம்ம போக மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி இவர் எச்சரிக்கை பண்ணுறார். ஏன்னா உலக விவகாரங்கள் ஆபத்தானது, அது சம்சார சுழலில் சிக்க வச்சிடும். அப்போ இது ஏன் புரியலைன்னா, இது அப்போ நாம் வெளி உலக விவகாரங்களில் பற்றுதலை வைத்திருக்கிற வரை எனக்கு இது புரியாதுங்கிறது அவரே சொல்லிட்டார். இந்த ஆத்மஞானம் புரியவே இல்லை. என்னது பாடம் நடத்தினாலும், எத்தனை விஷயங்கள் எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய மனதிற்கு அதனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லைன்னா, அப்போ மனம் வெளி விவகாரங்களில் ஈடுபாடுகளை வைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அவரே காட்டி கொடுக்கிறார். இப்படி இருந்தால் அது தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ பக்குவிகளாட்டு மாறினாதான் இது தெரிஞ்சுக்க முடியும்னா, அப்போ நாம் பக்குவிகளாட்டு மாறுவதற்கு என்ன செய்யணும்னா மனோமுயற்சிங்கிறத காட்டி கொடுக்கிறார். அடுத்து இந்த மெய் பாவனையை பற்றி பேசுகிறார். மெய் பாவனையோட ஒன்றுபடுதலையும் மனோமயக்கத்தையும் பற்றியெல்லாம் பேசுகிறார். இதையெல்லாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.